வணக்கம் இனியதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருநங்கை சகோதரி மது. வாருங்கள் சகோதரி, நாம் சந்திப்போம். வணக்கம் சகோதரி மது அவர்களே. என்ன நீங்கள் பண்ணுறீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஒரு எம்என்சியில் வந்து அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி. மரியன்னை அவங்கள பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மரியன்னை வந்து எனக்கு பரிச்சயமானதுக்கு 2 நபர் காரணம். ஒன்று என்னுடைய பாட்டி, அவங்க வந்து நாகர்கோயிலை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுறவங்க, மாதாவை வழிபடுறவங்க. அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து முழுசாகவே அவங்க இறுதி நாட்கள் வரைக்கும் மாதாவை தான் இருக்கும். எங்கள் வீட்டில் மாதா ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அவங்க திருமணம் மட்டும் ஒரு இந்து நபரை கல்யாணம் பண்ணதுனால ஷி வாஸ் கன்வெர்டட். பட் இருந்தாலும் அவங்க மாதாவை வழிபடுறதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமாக தெரியும். ரெண்டாவது என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் சபிதா அம்மான்னு ஒருத்தவங்க தெரியும். அவங்க வந்து மாதாவோட தீவிர பக்தை, எப்பொழுதுமே மாதாவோட ப்ரே பண்ணுவாங்க. ஷி வாஸ் வெரி போல்ட். நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே நிறைய க்ரைசிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப போல்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருக்காங்க. அவங்கள நான் அப்படி தான் பார்க்குறேன். நிறையா ஷி கேன் டூ எவ்ரி திங். என்ன நினைக்கணுன்றதே அவங்க பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அவங்கக்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து, எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு 10 மினிட்ஸ் மாதா முன்னாடி போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே போவாங்க. திருப்பி வரும்போது ஏதாவது அவங்களுக்கு தேவை ஏதாவது சொல்லணுன்னா மாதாவோட ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் மாதா எனக்கு பரிச்சயமானவங்க. சரி, மாதாட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன? பிடித்த விஷயம்னா அவங்களுடைய அந்த அமைதியான அந்த முகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எங்கேயாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. மாதா முன்னாடி போய் நின்று அவங்கள அமைதியாகவே பார்த்துட்டு இருந்தாலே போதும். நமக்கு நிறையா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா வரும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீவ் ஆகும்னு ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஆலயங்களுக்கு, கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? என்னோடய பாட்டி வந்து கிறிஸ்துவர் அப்படின்றதுனால நான் குழந்தையிலே அவங்க கூட போயிருக்கேன். அவங்க எப்பப்பெல்லாம் சர்ச்சுக்கு போவாங்களோ அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் இல்லை. திருப்பியும் என்னோடய திருநங்கை தாய் கூட வந்து நான் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கேன். என்னோடய சகோதரிங்க கூடயும் போயிருக்கேன். அப்படி ஆலயத்துக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம என்ன கஷ்டத்தில் போனாலும் அங்கே போயிட்டு ரிட்டன் வரப்போ நமக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அமைதியற்ற ஒரு மனநிலையோடு போவோம். திரும்ப வரச்சோ ஏதோ ஒரு அமைதி எங்கேருந்தோ நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது மதர் மேரிகிட்ட வந்துட்டு நிறைய பேர் வேண்டி பல்வேறு வரங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோல் உங்களுக்கு நீங்கள் வேண்டி மதர் மேரிகிட்ட ஏதாவது வரங்கள் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக. நான் வந்து இவங்களோட சர்ச்சுக்கு போகிறச்ச ஆரம்ப காலத்தில் எனக்கு வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது ஆரம்ப காலத்தில். அப்புறம் தொடர்ச்சியாக இவங்க போகும்போது நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, நான் என்னோடய பெற்றவங்களோட ஒன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதை வேண்டுதலையாகவும் கேட்டிருக்கேன். இப்போது என்னோடய வீட்டில் வந்து என்னை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நான் இயல்பான ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து போயிட்டுருக்கேன். இதுதான் என்னோடய பிரார்த்தனையில் எனக்கு கிடைச்சதை நான். நன்றி சகோதரி திருநங்கை மது அவர்களே. உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் சகோதரி திருநங்கை மது அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.